கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேரை காத்து கடந்த ஒரு வாரம் முழுவதும் ஏசப்பா ஜீவன் சுகபலத்தோடு இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்தார். சத்தமா கர்த்தருக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இருக்கிற கொஞ்ச நேரம் ஏசப்பாவுடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். என்னுடைய ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு ஏசப்பா நமக்கு வாக்கு பண்ணி இருக்காங்க. அவருடைய சமூகத்துல அழகா மோசங்கள் ஆராதனை நடத்தினாங்க. துயரங்கள் மறந்திருப்பேன், ஆண்டவர் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலா இருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். என்ன துயரமோ துக்கமோ வேலையோ காரியங்களோ பிரச்சனையோ போராட்டமோ கலக்கமோ எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல மறந்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய நித்திய காலமாய் தருவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசப்பாவுடைய சமூகத்துல எப்படி இருக்கணுமா? மகிழ்ந்து இருக்கணுமா? அந்த சின்ன பிள்ளைங்க நான் உட்கார்ந்து கொஞ்சம் ஆராதனை நடக்கும் போது ஒரு கனவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தேன். இவனுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருவானுங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம கூட ஆராதனை எல்லாம் நடத்துவாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி போயிடும், அடுத்தது யார் ஆராதனை நடத்துவா? அதனால இந்த பையன்மாரெல்லாம் சீக்கிரம் வளர்த்தரணும், நல்ல ஆராதனை எல்லாம் நடத்தணும். கையை கூட தூக்கி அல்லேலூயா சொல்லல. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை தூக்கி. எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. யாராவது ஏதாவது பண்ணலைன்னா அப்படியே கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டு திரும்பி நின்னு எல்லா பிள்ளைங்க முன்னாடி பையன்மார் முன்னாடி அந்த வேலையை செய்யணும். எப்படி எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ல வர ஆயத்தமா இருக்கீங்க? ஆயத்தம் இல்லைன்னா இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா கை உயருது. இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல ஃபுல்லா உயர்த்தி அல்லேலூயா சொல்லி இன்னைக்கு சொல்லி கொடுங்க. சண்டே கிளாஸ்ல யூத் டீச்சர்ஸ் எல்லாம் யூத் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து நல்ல கை தட்ட சொல்லி கொடுங்க. நல்ல கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்லி கொடுங்க. ஆராதனை நேரத்துல நல்ல ஆராதிக்க சொல்லி கொடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாள் ஏசப்பா அவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்த ஒரு நல்ல நோக்கம் உண்டு. இந்த நாள் எப்படி வந்திருந்தாலும் தெய்வ ஆசீர்வாதத்தோடு, தெய்வ சமாதானத்தோடு, தெய்வ ஆலோசனையோடு இந்த நாள் ஏசப்பா நம்ம எல்லாரையும் சந்தோஷ சமாதானத்தோடு அனுப்ப வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா தான் இன்னைக்கு என்ன இந்த நாள் கூட்டி கொண்டு வந்தார் சொல்றவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய பேருக்கு சபைக்குள்ள வர்றதுக்கு ஆசை, நிறைய பேருக்கு முடியல. நேற்றுக்கு ஒரு அங்கிள் சொன்னாங்க, நாங்க இங்க வந்தாச்சு, சர்ச்சுக்கு எல்லா வாரமும் வரணும்னு ஆசையா இருந்தோம், பிள்ளைக்கு சுகம் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கோம், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அநேகருக்கு வர ஆசை. பிசாசு எங்கெங்கயோ நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து ஆலயத்துல வர அநேகரை தடை பண்ணிடலாம். நம்ம ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் ஜீவன் சுகபலன் தந்து சமாதான சந்தோஷத்தோடு அவருடைய பாதபடியில வர கிருபை செய்திருக்கிறார். நம்மை நினைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1 வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினாரா. நம்ம ஏசப்பா எப்படி தெரியுமா? மனுஷங்களை மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் நினைத்தருளுகிற தேவன். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கூட நினைத்தருளின தேவனா. அவர் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும், ஒன்று அவருக்கு மறைவா இருக்கிறது இல்லை. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், இவங்களை மட்டும்தான் ஏசப்பா நினைவா வைத்திருப்பார். எனக்கு நினைப்பெல்லாம் ஆண்டவருக்கு வரவே செய்யாது போல. சில நேரங்கள்ல சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம்ம அநேக நேரம் ஏசப்பாட்ட சொல்லுகிறது உண்டு. அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் நன்மை எல்லாம் கிடைச்சது, சாட்சியா இருக்கிறாங்க. என் நினைப்பெல்லாம் ஏசப்பாவுக்கு வரவே செய்யாது போல, என் ஆண்டவருக்கு மறந்து போயிரும் போல சில நேரங்கள்ல. எத்தனை பேர் இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்க? என் நினைப்பெல்லாம் ஆண்டவருக்கு இருக்குமா? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? சர்ச்சில் உண்மை சொல்லணுமா? கரங்களை உயர்த்துக்க பாப்போம். நிறைய கரங்கள் எல்லாம் நான் பாக்குறேன். இப்படி எல்லாம் என்னெல்லாம் மறந்துடும் போல ஆண்டவருக்கு இல்ல. ஆண்டவருக்கு ஒருத்தரையும் மறக்காது. சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கூட தேவன் நினைத்தருளினாரா. நம்ம எல்லாரும் விலையேறப்பட்டவர்கள். ஏசப்பாவுக்கு முன்னாடி
நம்ம எல்லாம் பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். எப்படி சொல்லுகிறோம்? ஒரே குடும்பம். நான் PhDக்காக வெளியூர் போயிருந்தேன். இண்டோர்னு ஒரு இடம், அது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. எனக்கு மட்டும் போன் வரும், நிறைய போன் வரும். அப்ப நிறைய போன் வரும்னா அப்பா, அம்மா, என் தம்பி, என் ஹஸ்பண்ட், இவ்வளவு பேரு தான் பொதுவா பண்ணணும். 4 போன் தான் வந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனா எனக்கு நிறைய போன் வரும். நம்ம இங்க உள்ள அநேக அக்காமாரு, அண்ணன்மாரு, தம்பிமாரு, தங்கச்சிமாரு அவ்வளவு பேரு கேட்பாங்க, போய் செஞ்சுட்டியா, முடிஞ்சுச்சா, எக்ஸாம் முடிஞ்சுச்சா, எக்ஸாம் எழுதுனியா, வேண்ட கேட்டுட்டே இருப்பா. உனக்கு எவ்வளவு சொந்தம்? முதல்ல இப்பதான் சொன்ன ஒரு அக்கான்னு, அடுத்து இன்னொரு அக்கா, இப்பதான் உன் தம்பின்னு சொன்ன, அடுத்தது இன்னொரு தம்பி, இது ஒரு அண்ணன்னு சொன்ன, இன்னொரு அண்ணன், மொத்தம் எத்தனை பேர் உனக்கு சொந்தக்காரங்க? மொத்த ஊர் உனக்கு சொந்தமா? ஓயாம போன் வருதுன்னு. உண்மையா? உண்மை. நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க. எப்படி? ஒரே ரத்தம் தான் நமக்கு. மாசம் மாசம் கம்யூனியன் எடுக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்ம எல்லாருக்கும் உடம்புலயும் ஓடுது. அவர் சரீரத்தை உட்கொள்ளும் போது ஒரே குடும்பம், ஒரே சரீரம், ஒரே அப்பா நமக்கு எல்லாருக்கும். அவர்னால நம்ம எல்லாரும் கனெக்டட் ஆயிருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமான்னு. இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக எனக்கு ஒண்ணும் பெருசா வலிக்காது. யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா உண்மையில என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார பற்றியும் கண்டுகின்ற ஆளு நான் இல்ல. என்னை பார்த்து சிரிச்சா சிரிச்சுக்கிட்டுறது, சிரிக்கலைன்னா நமக்கு இன்னொரு முகம் இருக்கு, அப்படியே போயிடுறது. வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி. ஆனா இந்த ஊழியத்திற்கு வந்த பிறகு என்னைக்கு எல்லாரையும் குடும்பமாய் நினைத்து ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, அன்னையில இருந்து ஏசப்பா என்ன படிப்படியா உயர்த்தி உன்னத நிலைமையில கொண்டு வந்தார். அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். இப்ப யாருக்கோ வலிக்குது, யாருக்கோ சுகம் இல்லைன்னா எனக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு, சுகம் இல்லைன்னு நாங்கெல்லாம் சரியாயிட்டோ என்னமோ, யாருக்கோ பிரச்சனை நாங்களே, அட்மிட் ஆயிருக்கேன்னு நாங்களே, முடியலையே, நைட் ஆன்லைன் பிரேயர்ல இன்னைக்கு ஜாப் நாளைக்கு அவங்களுக்கு சரியாயிரணும். அப்ப அடிக்கடி சொல்றாங்க, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், கனெக்டடா இருக்கணும். எப்படி கனெக்டடா இருக்கணும்? இப்படி கனெக்டடா இருங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஏசப்பா செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் நன்மைகளின் தேவன், உங்களை நினைத்தருளுகிற தேவன். அவர் மறக்கிற தேவன் இல்லை, ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஒரு நல்ல அழகான அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம், ஒரு அழகான வசனம், ஒரு அழகான பேழையை உண்டு பண்ண சொன்னார். உலகத்தை அழிக்க போறேன், எல்லாத்தையும் நீ அந்த பேழைக்குள்ள நிரப்புன்னு சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு ஆண்டவர் எல்லாரையும் நினைத்தருளினாராம். பேழைக்குள்ள கொஞ்சம் பேரை அடைச்சு வச்சிருக்காங்க ஏசப்பா. மனுஷங்க மட்டும் இல்ல, அதுல ஒரு குடும்பம் இருந்தது, நம்ம மாதிரி ஒரு சின்ன குடும்பம் அந்த பேழைக்குள்ள இருந்துச்சு. மனுஷங்க மட்டும் இல்ல, அங்க யாரெல்லாம் இருக்கா? உலகத்துல உள்ள சகல விதமான காட்டு மிருகங்களும் சகல விதமான நாட்டு மிருகங்களும் அந்த பேழைக்குள்ள இருந்துச்சாம். குருவி பறவை வான பாடி கவலையின்றி, குருவி பறவை வான பாடி கவலையின்றி பறந்து பாடுதே. இந்த நன்றி நமக்கு எல்லாருக்கும் வேணும். குருவி பறவை வானம் வாடி அடுத்த நேரத்துக்காக அது கஷ்டப்பட்டதே இல்ல. ஆண்டவரை துதிச்சுட்டு அது பாட்டுக்கு அதுக்கு வேலையை செய்து ஆண்டவரை துதிக்க அவருடைய பாதபடியில வந்திருக்கிறோம். இங்க ஏசப்பா நினைத்தருளினார். இங்க 2 அழகான பறவைகளை பத்தி சொல்லி இருக்கிறது. குருவி பறவை வானம்பாடி இல்ல,
இங்க இருந்த ரெண்டு பறவை என்ன? காக்கா, புறா. எல்லாரும் வெளிப்பா இருக்கீங்க. ஆண்டவருடைய நாமத்துல உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காக்காவையும் புறாவையும் அநேக இடத்துல வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அழகான பறவைகள். ரெண்டு வித்தியாசமான பறவை. காக்கா எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும், வாய் நீளமா இருக்கும். புறா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமா உருண்டு இருக்கும், வாய் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ரெண்டு வித்தியாசமான பறவைகள். வேதம் சொல்லுகிறது இந்த அசிங்கமா இருக்கிற காக்காவை கூடாது. அசிங்கம் இல்ல, ஆக்சுவலா காக்கா அழகுதான். அது கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருங்க, கொஞ்சம் காக்கா அழகாதான் இருக்கும். அந்த வீக்கெல்லாம் நீங்க பார்த்தா தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 147:9 வாசிங்க. சங்கீதம் 147:9. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் யாரு கூப்பிட்டாலும் ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன். இங்க காக்காவுக்கு குஞ்சு கூப்பிடுது, ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஆகாரம் கொடுக்கிறாராம். காக்காவு வேண்டான்னு ஆண்டவர் விடல. இங்க எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா நம்ம நோவா அந்த பேழைக்குள்ள வச்சிருக்காரு. லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். லூக்கா 12:24. காகங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். எல்லாரும் பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் தெரியுமா? பக்கத்துல உள்ளவங்க கரத்தை பிடித்து சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு விசேஷித்தவர்கள் தெரியுமா? நீங்க காக்காவை கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு கொஞ்சம் காக்காவையும் பிடிக்கும். இந்த நோவா என்ன பண்ணுகிறார்? இந்த காகத்துல ஜோடியா வச்சிருந்த காகத்துல ஒரு காக்கா தான். இந்த ஒரு காக்காவை பிடிச்சு பூமியில தண்ணீர் குறைஞ்சிட்டான்னு பாக்குறதுக்கு இந்த காகத்தை வெளியே அனுப்பினாராம். இந்த காகத்தை வெளியே அனுப்பும் போது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 6-7 வரைக்கும் 6-7வது வசனங்கள்ல இது இருக்கிறது. 40 நாள் சென்ற பின்பு நோவா பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டால் புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. திருப்பி வந்துச்சா காக்கா? வந்துச்சு. போகிறதும் வருகிறதுமா இருந்துச்சா இந்த காக்கா? ரெண்டு காக்கால ஒரு காக்காவை பிடிச்சு நோவா வெளியே அனுப்புறார். நிறைய நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேரோட மெசேஜ் ரைட்டிங் எல்லாம் பார்த்தா காக்கா திருப்பி வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நாள் வரைக்கும் எப்படி இருந்ததா? காகம் வெளியே போகிறதும் வருகிறதுமா இருந்துதான். எதுக்கு? தண்ணி வற்றி போகிற வரைக்கும். காக்காவுக்கு வெளியே போனா பயம், செத்து போயிருவோன்னு பயம், பூமி ஃபுல்லா தண்ணின்னு பயம். அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் வெளியே போறதும் வர்றதுமா இருந்துதான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த நோவா வெளியே விட்ட காகமா இல்லைன்னா நோவா வெளியே அனுப்பின புறாவா இருக்கிறமான்னு பார்க்க போறோம். எல்லா காகத்தையும் நான் குறை சொல்லல, எல்லா புறாவையும் நான் குறை சொல்லல, எல்லா புறாவையும் நல்லதுன்னு சொல்லல. ஆனா வேதம் ஒரு காகத்தை பத்தி சொல்லி இருக்கிறது. இந்த நோவா அனுப்பின முதல் பிடிச்ச காகம் உலகத்துல அழிஞ்சிருவோன்ற பயத்துல, உலகம் ஃபுல்லா தண்ணின்ற பயத்துல போகிறதும் வருகிறதுமா இருந்தது. எதுக்கு தெரியுமா போச்சுது? எல்லா இடமும் தண்ணீரால் அழிக்கப்பட்டது. எல்லா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மனுஷங்க அழிஞ்சாங்க. அங்கங்க பிணங்கள் இருக்கும். காகத்துடைய வாய் அப்படி எல்லா பிணங்கள்லையும் போய்
வாய் வைக்கும். செத்த மிருகங்கள், செத்த காரியங்களை சாப்பிடுகிற காகம். இந்த காகம் ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்துச்சு. நிறைய நாற்றமுள்ள நிறைய காரியங்களை பார்த்துச்சு. இது இருந்தது பேழைக்குள்ள. உலகத்துல இந்த வெளியே இருந்த காகங்களை போல இந்த காகம் செத்துருக்கணும். ஆனா தேவன் இந்த காகத்தை நினைத்தருளி காப்பாற்றி பேழைக்குள்ள வச்சிருந்தார். ஒரு நோக்கத்தோட நோவா வெளியே விட்டார் காகத்தை. என்ன நோக்கம்? இந்த காகம் வெளியே போய் பூமியில தண்ணீர் சரியாயிட்டா மனுஷங்க வாழலாமான்னு வந்து சொல்லுன்ற நோக்கத்தோட நோவா காகத்தை வெளியே விட்டார். நம்மளை யோசித்து பாருங்க. நம்மளை ஏசப்பா நினைத்தருளி நம்ம வயசுல அநேகர் இந்த உலகத்துல இல்ல. நம்ம கூட இருந்தவங்க, நமக்கு மிக அன்பா இருந்தவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அநேகர் இந்த உலகத்துல இல்ல. அநேகருக்கு தேவனுடைய அன்பு கொடுக்கப்படல. ஏசப்பாவை பற்றி தெரியல. ஆனா நம்மளை ஏசப்பா அழைத்தார், நினைத்தருள் இருந்தார். எவ்வளவோ பொல்லாப்பு தீமைகள் எல்லாம் வந்த போது பேழைக்குள்ள வைத்து காப்பாற்றினார். கொஞ்சம் வெளியே விட்டு பார்த்தார். என்ன பண்ணோம்? காக்காவுக்கு நிறைய நல்ல வெரைட்டியான குணங்கள்லாம் உண்டு. எனக்கு காக்காவை கொஞ்சம் பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலியாவுக்கு கதையில காக்காவை எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த காக்கா என்ன பண்ணுச்சுன்னா எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம். நல்ல காக்காவா இருந்துச்சு. அந்த காக்கா வெளியே போனதுனாலதான் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு எலியாவுக்கு கிடைச்சது. புறாவை வெளியே விட்டு இருந்தா வெறும் தானியம் தான் கிடைச்சிருக்கும். அன்னைக்கு ஏசப்பா புறாவை ஒருவேளை எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்க அரேஞ்ச் பண்ணி இருந்தாருன்னா என்னதான் கிடைக்கும்? வெறும் இட்லியும் சாம்பார் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அன்னைக்கு காகத்தை வெளியே விட்டதுனால ராஜா சாப்பிடுகிற எல்லா நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் கிடைத்ததாம். ஆனா இந்த காக்கா அப்படி இல்லை. வெளியே போச்சுது, கொஞ்சம் நிறைய அழுக்கான ஃபுட் எல்லாம் இருந்து. இதுக்கு ஆசை. எல்லாரும் போலையும் நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். திருப்பியும் பயம். நைஸா என்ன பண்ணிட்டு பேழைக்குள்ள வந்துச்சு. எதுக்கு? போறதும் வரதும். ஏன்னா அதுக்கு தெரியும் உலகம் ஃபுல்லா அழிஞ்சிருக்கு, நம்மளை மட்டும் யாரோ பேழையில வச்சு காப்பாற்றி இருக்காங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பேசுவார்னா, இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருந்ததுன்னா நம்மளும் சில நேரம் இந்த வெளியே விடப்பட்ட காக்காவை மாதிரி இங்க போயிட்டா ஒருவேளை நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமோ, இங்க போயிட்டா இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமோ, இந்த அழுக்குல நம்ம போனா என்ன, இப்படி உலக பிரகாரமா வாழ்த்தா என்ன, இவங்க எல்லாம் வாழ்றாங்க, நல்லா தானே இருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன அடி வந்தோட பயந்து போனவங்க என்ன பண்ணிடுவோம்? வேலைக்குள்ள வந்துருவோம். இல்ல இல்ல, ஆண்டவருக்கு கரத்துல இருக்கிறது வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு, நம்ம தான் தெரியாம எங்கெங்கயோ போயிட்டோன்னு வந்துருவோம். இருந்தாலும் அந்த மனசு சும்மா விடுகிறது இல்ல. நீ போன்னு சொன்ன உடனே இந்த காக்கா ஒரு நாள் போச்சுது, திரும்பி வரலையா. வாசிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி போன காக்கா கொஞ்ச நாளா போயிட்டு வர்றதா இருந்தது. போனது, அதுக்கப்புறம் வரல. திருப்பியும் டவுட் நோவாவுக்கு, இனி வாழலாமா, புதிதான வாழ்க்கை கிடைக்குமா அறியும்படி வேறொரு பறவையை கூட அனுப்பினாராம். ஏன்னா இந்த காக்காவை இனி நம்பி பிரயோஜனம் இல்லை. சில காக்காவுடைய கன்சர்ன் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். தேவையில்லாத காரியங்களை இந்த காக்கா யோசிக்கும். ஒரு வேடிக்கையான கதை வாசித்திருக்கேன், உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன்னு தெரியல. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். எல்லாரையும் பிள்ளைங்களை எல்லாம் திட்டுறத பார்த்தாங்க. காக்கா மாதிரி கருப்பா இருக்கேன்னு ஒரு அம்மா திட்டுனத இந்த காக்கா கவனிச்சுச்சான். பிள்ளைங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா காக்கா மாதிரி இருப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே நம்ம. காக்கா கலர்ல லைட் ஷேடு நம்ம அப்படியெல்லாம் சில நேரம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப எப்படின்னு தெரியல, நான் படிக்கிற நேரங்கள்ல எல்லாம் நிறைய பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த காக்காவுக்கு கோவம், எங்க போனாலும் காக்காவை விரட்டுறாங்க. சாப்பாடு கொடுக்குற அம்மா பக்கத்துல போய் நின்னா அந்த அம்மா விரட்டுது, ஷூ ஷூ, என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஓடிப்போ அப்படின்னு விரட்டுது. காக்காவுக்கு வருத்தம் வந்தது. ஒரு முனிவர்கிட்ட போச்சுது காக்கா. முனிவர்கிட்ட போய் காக்கா கேட்டுச்சு, பாக்குறவன் எல்லாம் என்ன விரட்டுறான், நான் ஒண்ணுமே பண்ணல, என் கலரை சொல்லி எல்லாவனையும் திட்டுறான். நான் கொஞ்சம் அழகா இருக்கணும், நமக்கு
பார்க்க தானே ஆசை. எத்தனை பேருக்கு அழகா வெள்ளையா இருக்க ஆசை? நான் நல்ல வேணா கை தூக்குறேன். எத்தனை பேருக்கு ஆசை? லீலாண்டிக்கு ஆசை. லீலாண்டி எப்போ உண்மைதான் சொல்லுவாங்க. உண்மைதான். நிறைய இப்ப சேனல்ஸ்ல வெளியெல்லாம் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கோட்டு, செகண்ட் கோட்டு, தேர்ட் கோட்டு, கல்யாண பொண்ணு எல்லாம் அவ்வளவு அழகா ஆக்கிடுறாங்க. காக்காவை எல்லாம் புறா மாதிரி ஆக்கிடுறாங்க. நான் பெண்களை சொல்லல, உண்மையான காலத்தை நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட கொடுத்தீங்கன்னா அப்படி புறா மாதிரி ஆக்கிடுவாங்க. அவ்வளவு அழகா வெள்ளை ஆக்கிடுவாங்க. நம்ம மக்கள் அவ்வளவு சேலஞ்சட் ஆயிட்டாங்க. இந்த காக்காவுக்கும் வருத்தம். முனிவர்கிட்ட போய் கேட்டுச்சு. எல்லாரும் என்ன திட்டுறாங்க. ஒரு அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, பிள்ளைய பார்க்கலான்னு பக்கத்துல போனா விரட்டுறாங்க. மற்றவங்களை எல்லாம் காக்கா மாதிரி இருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க. முனிவர் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும். எனக்கு வெள்ளையா அன்னம் மாதிரி ஆகணும். வெள்ளையா அன்னம் மாதிரி ஆகணும். முனிவர் சொன்னாரு, நீ அண்ணத்திட்ட போய் கேட்டுட்டு வா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லிச்சுன்னா உன்னை நான் அன்னம் மாதிரி ஆக்கிடுறேன். சந்தோஷத்தோடு ஒரு அன்னத்தை பார்க்க போச்சு. ஒரு வெள்ளையான அன்னம், ஒரு அழகான அன்னம் அந்த ஒரு லேக்ல அழகா நீந்தி கொண்டு இருந்தது. அந்த காக்கா போய் கேட்டுச்சு அன்னத்திட்ட, நீ அழகா வெள்ளையா இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கியா? அன்னம் சொல்லுச்சு, பாதி நாள் தண்ணியில பாதி நாள் வெளியே, நான் நடக்கிற நடையே சரியில்லைன்னு எல்லாரும் திட்டுறாங்க. என்னையும் இப்படிதான். இங்க ஒரு பொம்பளை போச்சுது, அவங்க அம்மா திட்டுறாங்க, அண்ணன் நட போட்டு நடக்காத, ஒழுங்கா நட, நானே கவலையில இருக்கேன், நீ போப்பா. போய் கிளி கொஞ்சம் அழகா இருக்கும் அதுட்ட கேளுது. காக்கா பறந்து போச்சு கிளிகிட்ட. கிளிகிட்ட போய் கேட்டுச்சு, எவ்வளவு அழகா இருக்கு கிளி, நீ சந்தோஷமா இருக்கல்லன்னு. கிளி சொல்லிச்சு, ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பிடிக்கவே வேடன் அங்கங்க கண்ணிய வச்சிருக்கான். பிடிச்சு பிடிச்சு கூட்டுக்குள்ள அலைய வச்சு என்ன பிச்சை எடுக்க கொண்டு போறானுங்க தெரு தெருவா. என்ன வச்சு குறி சொல்லி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர். பயந்து பயந்து வாழ்றேன். நீ ஒண்ணு பண்ணி, என்னை விட அழகா ஒரு பறவை இருக்கு, மயில். அங்க போய் கேளு, அது ஒருவேளை சந்தோஷமா இருக்கும்னு. இந்த மயில ஒரு ஜூக்கு தேடி போச்சுது இந்த காக்கா. அழகா எல்லாரும் காட்டி கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க. இந்த மயில பார்க்க பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. எல்லா பார்வையாளர்களும் போன பிறகு காக்கா வந்து மயில்கிட்ட கேட்டுச்சு, நீ எவ்வளவு கொடுத்து வச்ச பறவை, அவ்வளவு அழகு உன்னிட்ட, எத்தனை பேர் உன்னை பார்க்க காத்திருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் கைய நீட்டுறாங்க. மயில் சொல்லுச்சு, பிள்ளைங்க கையை நீட்டுறது என்ன தடவி கொடுக்கறதுக்கு இல்ல, என் சிறகுல உன்னை பிச்சு விளையாடிடுவோமான. ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு பயந்து இந்த ஜூக்கு உள்ளாடி இருக்கேன்னு சொல்லுச்சு மயில். இன்னொன்னு சொல்லுச்சு, நான் எவ்வளவு நாள் உன்னை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? இந்த ஜூக்குள்ள கிளி இருக்கு, அன்னம் இருக்கு, புறா இருக்கு, ஆனா அடைத்து போட்ட ஒரு காக்காவை கூட நான் பார்க்கவே இல்லை. நீ எவ்வளவு ஜாலியா சுத்துற, எவ்வளவு சந்தோஷமான காக்கா நீங்க. காக்கா முனிவர்கிட்ட போய் சொல்லிச்சான், என்ன சொல்லி இருக்கோம், பெட்டர் நான் காக்காவாவே இருக்கேன். காக்காவுக்கு அப்படிதான் கொஞ்சம் அறிவு குறைவு, இங்க அங்க 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 அப்படி எல்லாம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இந்த காக்காவை போல இருந்தோம்னா, எது அழகான காக்காவை போல இல்ல, நான் பேழைக்குள்ள இருந்த காக்காவை சொல்றேன். இந்த பேழைக்கு உள்ளாடி இருந்து நோவா வெளியே விட்ட காக்காவை போல இங்க அங்க அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிச்சோம்னா, ஏசுப்பா இன்னைக்கு உங்களை உணர்த்துவார்னா, நம்ம கேரக்டர் இந்த காக்காவோட கேரக்டரை போல இல்லாம கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நோவா பார்த்தார், காக்கா திரும்பி வரல. அடுத்தது என்ன பண்ணார் நோவா? ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். பூமியின் மீதுக்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. இந்த புறா ஆசீர்வாதத்தோடு வந்ததாய் சொல்லப்படல. ஒரு புறாவை இரண்டாவது அனுப்புறார் நோவா. இத ஒருவேளை இந்த மெசேஜ் உங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீங்க எல்லாரும் சொல்லணும், காக்காவா புறாவா? டெய்லி காலையில எழும்புதோன்னா உங்களுக்கு நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும், நான் காக்காவா இருக்கிறேனா புறாவா இருக்கிறேனா? இந்த அனுப்பப்பட்ட புறா வெளியே போச்சுது.
ஆனா திரும்பி பேழைக்குள்ள வந்துட்டான். ஏன்? வெளியே கால் வைக்க இடம் இல்லை. ஆனா ஒன்றையும் அது திருப்பி கொண்டு வந்ததாய் பார்க்கல. ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரல. காக்காவே மாதிரிதான். காக்கா எப்படி வந்துட்டு போச்சோ அத போல இந்த புறாவும் திருப்பி வந்தது. இந்த புறா ஏன் திருப்பி வந்துச்சுன்னா, இது கொஞ்சம் சுத்தமானது. முதல்ல அனுப்பப்பட்ட காலத்தை போல இல்ல. எல்லா டெட் பாடிஸ்லயும் போய் வாய் வைக்காத புறா இது. காகம் இல்ல. காகம் எல்லாம் அழுக்கல, அழுகி போல திங்ஸ்ல எல்லாம் போய் வாய் வைக்கிறது. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் ஏசப்பா கிட்ட ரொம்ப நல்லவன், நான் ஆண்டவருக்காக நிறைய செய்திருக்கிறேன், நம்முடைய நீதி எல்லாம் ரொம்ப அழுக்கான கந்தையா. நம்மள ஏசப்பா இப்படி நம்ம சொன்னா என்ன தெரியுமா நினைப்பாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை பார்க்கிறதுக்கு தான் பளபளன்னு இருக்கும். ஆனா இது கல்லறை தான். நமக்கு அந்த ஜீவியம் வேண்டாம். இந்த காகத்தை போலப்பட்ட ஜீவியம் வேண்டாம். பேழைக்குள்ள இருந்து உள்ள இருக்கும் போது மட்டும் நான் நல்லவேன். அப்புறம் வாயில வர்றதெல்லாம் பேசலாம், எல்லா கெட்ட வார்த்தையும் பேசலாம், எப்படி வேணாலும் வாழலாம், யாரோடத வேணாலும் எடுத்துக்கிடலாம். எனக்கு தெரியாததா? இந்த பெருமைகள் ஒருவேளை இருந்தா ஆண்டவர் இந்த மாதிரி காக்காவை விரும்புகிறது இல்லை. இந்த புறா போச்சுது காக்காவை மாதிரியே. இந்த காக்காவு மாதிரியே திரும்பி வந்துச்சு, ஒன்னையும் கொண்டு வரல. ஆனா இதற்கு அங்க நல்ல இடம் இல்லை கால் வைக்கிறதற்கு. போற மாதிரியே வந்தது. எங்க போனாலும் இந்த புறா மாதிரி இருந்தா ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நம்ம திரும்பி வருகிறதா இருக்கணும். இந்த புறா சுத்தமானது, சுத்தமானதுதான் சாப்பிடும். அந்த வாயில அசுத்தம் ஒட்டாது. ஒருவேளை நாங்க இருக்கிற இடம் அப்படி, இந்த இடத்துல இப்படிதான் வாழ முடியும்னு நினைச்சீங்கன்னா இல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்பாவுக்கு பேழைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் போது எந்த இடத்துலயும் சுத்தமாய் புறாவை போல வாழலாம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா எனக்கு அப்படி வாழ முடியும்? சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலான்ற நம்பிக்கை நமக்கு என்னைக்கு வருதோ, ஆண்டவர் நீங்க என் பலன், ஆண்டவரே நீங்க மட்டும் என் துருகம், நீங்க மட்டும் என் கோட்டை. ஏசப்பா உங்களை பிரித்து எடுத்தார் ஒரு நாள். எல்லா அழுக்குல இருந்தோம். நீங்க காகமாவே இருந்தாலும் ஆண்டவருக்கு நீங்க இருக்கிற மாதிரியே போதும். உங்க குணநலன்களை ஆண்டவர் புறாவை போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா காக்காவையும் ஆண்டவர் வெறுக்கிறது இல்லை. ஆனா இந்த காகம் பேழையில வச்சு காப்பாற்றின பிறகும் அழுக்கையும் அசுத்தத்தையும் தேடி ஓடின காகம். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல சொல்லுவாங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் அழுக்கையும் அசுத்தத்தையும் தேடி ஓடின இந்த காக்காவை போல இருந்தா இந்த ஒரு புறாவை அனுப்புனாங்க பாருங்க, நோவா. ஒண்ணு கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் டைம் புறா போச்சுது. ஆனா உலகம் ஃபுல்லா அசுத்தம் அழுக்குதான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டு வேலைக்குள்ள ஓடி நோவாக்க கிட்ட அடங்கி இருந்ததாம். தேவன் உங்களை ஏற்ற நேரத்துல உயர்த்தணும்னா நம்ம யாக்கோபின் தேவனை மட்டும் பெலனா பிடிச்சு அவருக்கு கீழே அடங்கி இருக்கணுமா? யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே. இந்த புறாவை போல கலக்கத்தோட பயத்தோட வெளிய போனீங்கன்னா உலகம் ஃபுல்லா தண்ணி, அதுல வாழ்றதற்கு எந்த சோர்ஸும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாக்கோபின் தேவனிட்ட திருப்பி பேழைக்குள்ள ஓடி வந்துருங்க. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு பாடுவோமா? யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். அழகா பாடுறீங்க, சத்தமா பாடுங்க பாப்போம். யெகோவா தேவனே என் பலன், கலக்கமில்லை பயன்
நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அவர் நம்முடைய பலனான தேவன், அவர் நம்முடைய அடைக்கலமான தேவன், எல்லா காலத்திலும் நம்மை நினைத்தருளுகிற தேவன். வாழ்க்கையில இதுவரை கலக்கம், பயம், பாரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க அறிக்கையிடலாம். இனி இல்ல ஆண்டவரே, எனக்கு கலக்கம் இல்ல, இனி பாரம் இல்ல. ஏன்னா நான் இருக்கிறது உங்க பேழைக்குள்ள, ஆண்டவருடைய பேழைக்குள்ள தஞ்சமாய் வந்த புறா. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள்ள சேர்த்துக்கிட்டான். காக்காவை ஒரே ஒரு தடவை கையினால வெளியே விட்டான். அது பாட்டுக்கு வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. இன்னொன்னு, அது எதுக்கு வருதுன்னு தெரியல, எதுக்கு போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற இவ்வளவு பேரும் எதுக்கு கோயிலுக்கு வர்றோன்னு தெரியல, எதுக்கு போறோம்னு தெரியல. அப்படின்ற ஒரு காரியத்தோட வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நீங்க எதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாதப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார், ஒரு குறைவில்லாம பாதுகாத்தார். உங்களுக்கு ஜீவனை இவ்வளவு நாள் தந்திருக்கிறாங்க, எவ்வளவோ பேரை தந்திருக்காங்க. பாக்கியமணி ஆண்டி பாட்டி அழகா சாட்சி சொன்னாங்க. இங்க இருக்கிற அவ்வளவு பேரு எனக்கு பேர பிள்ளைங்க, எனக்கு பிள்ளைங்க, எனக்கு சகோதர சகோதரிகள். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தாருங்க. தாமோதரன் தாத்தா இறந்துட்டப்ப நான் எல்லாரையும் பார்த்தேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் எல்லாம் நிறைய நேரம் பாடிக்கிட்டு வந்தோம். உண்மையிலேயே நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஆண்டவருக்கு மேன்மை பாராட்டலாம். ஆண்டவரை குறித்து இப்படி ஒரு ஐக்கியத்தை தந்ததுக்கு ரொம்ப ஸ்தோத்திர ஆண்டவர். எல்லாருக்கும் வேலை இருந்துச்சு, எல்லாருக்கும் டியூட்டி தான். ஆனா எல்லாத்தையும் விட்டுச்சு ஆண்டவருடைய பேரை வைத்து ஆண்டவருடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினர், எங்க குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் எல்லாரும் அந்த நாள் இங்க இருந்தோம். ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆண்டவருடைய குடும்பத்துல வந்த பிறகு அதுல இருந்து நம்ம பிரிந்து போறதற்கு இந்த காக்காவை மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. இந்த காக்கா எதுக்கு வேலைக்குள்ள வந்ததுன்னு தெரியாது, போகுதுன்னு தெரியாது, சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த புறா, யார் இந்த புறாவை அனுப்பினாங்களோ அவங்க கரத்திலேயே வந்துச்சா, தன்னிடமாய் நோவா சேர்த்து கொண்டா. நம்மளே ஏசப்பா உலகத்துல வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. அழகா வெளியே அனுப்பினார். நாங்க ஒரே அசுத்தமா இருந்ததுன்னா ஓடி ஆண்டவர் பக்கத்திலேயே வந்துருங்க. திருப்பியும் இந்த புறாவை அனுப்புகிறார். வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டால் அந்த புறா சாயங்காலத்துல திருப்பியும் அவனிடத்துல வந்து சேர்ந்துச்சு. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. முதல்ல போன புறா அதே புறாதான், வெளியிருந்து ஒன்னையும் கொண்டு வரல, சும்மாதான் வந்துச்சு. இந்த காக்கா வந்தது மாதிரி. ஆனா வந்து சேர்ந்தது நோவாவுடைய கரத்துல. நோவா அழகாய் தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். திருப்பியும் விடுகிறார் வெளியே. உங்களை உலகம், மாமிசம், பிசாசு அழகா இழுத்துக்கிட பாக்கும். அநேக நேரங்கள்ல நயங்காட்டி கூப்பிடும். இங்க போனா இவ்வளவு அழகான கழுகுடைய உடம்பு கிடைக்கும் தெரியுமா, இங்க போனா மாமிசம் கிடைக்கும் தெரியுமா, இங்க போனா நீ நல்ல நான்வெஜ் சாப்பிடலாம் தெரியுமா, உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் தெரியுமா, இங்கெல்லாம் போங்க, அங்கெல்லாம் போங்க, இது பண்ணும் அது பண்ணும். நல்ல நயம் காட்டும் உலகம் உங்களை. பெரிய பெரிய ஆட்கள் எவ்வளவு பெரிய பெரிய கார்ல வர்றாங்க தெரியுமா. ஏசப்பா இருக்காங்களான்னு பாருங்க. பரலோகம் போல ஆராதனை இருப்பது முக்கியம் இல்ல, ஏசப்பாவுடைய சமூகம், ஆவியானவருடைய ஆளுகை நம்ம மத்தியில இருக்கணும். எங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடுவீங்களோ அவங்க மத்தியில வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கும்போது நம்முடைய இருதயம் இன்னைக்கு அந்த காகத்தை போல இல்லாம திரும்பி வந்த புறாவை போல இருக்கணும். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அணைத்து கொள்ளுகிற தேவன் அவர். தாய் பறவை செட்டை கொண்டு எப்படி மூடி பாதுகாக்குமோ தன்னுடைய குஞ்சுகளை, அப்படியே பாதுகாக்கிறவர். அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அமர்ந்திருந்து தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அது அவசியமா இருக்கிறது.
அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். வசனத்தோட சொல்லுவோமா? கண்மணி போல என்னை பாதுகாக்கிறீர். அவர் கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையில இருந்து ஆண்டவர் என்னை கண்மணியை போல பாதுகாப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? யாரெல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணுகிறீர்களோ அப்படியே தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததா வாசிங்க. அதனாலே நோவா பூமியின் மேல் இரண்டாவது அதே புறாவை அனுப்பினார். அதுவும் இருட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்துல வந்துச்சு, நோவா இடத்துல வந்துச்சு. நோவாட்ட வந்த இந்த புறா இப்ப ஒரு ஒலிவ இலைய கொத்தி கொண்டு வந்ததாம். எத்தனையோ நாள் இந்த வேத பகுதியை நீங்க வாசித்திருப்பீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார்? உண்மையா பேசினா மட்டும் கரெக்ட்ல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். இப்ப வந்த இந்த புறா ஒரு ஒலிவ இலைய கொத்திக்கிட்டு வந்துச்சான். ஒரு புது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். தாழ்மையில நினைத்திருந்தார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்களை அங்கீகரித்திருந்தார். கூப்பிட்டாரு, அழைச்சாரு. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்ற நீங்க ஆண்டவர் வெளியே அனுப்பும் போது நல்ல அழகான இந்த புறாவை போல ஒரு அழகான ஒலிவ இலைய கொண்டு வந்து நோவாட்ட கொடுத்த இந்த புறாவை போல நம்ம எல்லாரும் இருக்க வேண்டுமா? யாரா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் நிறைய இருப்பாங்க. கூட வேலை பார்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, நீங்க போகிற வருகிற இடத்துல ஒரு நாள் சொல்லி பாருங்க பாப்போம், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவங்க கஷ்டங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லும் போது என் கூட வந்து பாருங்க. அந்த இயேசுப்பா அவங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். அந்த தேவன் உங்களை வாழ வைக்கிற தேவன். அவர் ஒரு நாளை யாரையும் ஏமாற்றுகிற தேவன் இல்ல. மனுஷன் ஏமாற்றுறது போல ஏமாற்றுறதுக்கு என் தேவன் மனுஷன் இல்ல. அவர் நல்லவர், நன்மை செய்கிற தேவன். யாரா இருந்தாலும், எந்த பாவியா இருந்தாலும் என்கிட்ட வான்னு சொன்னாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா இந்த புறாவை போல ஒலிவ இலையின் தளிர் அல்ல துளிர், ஒரு செஞ்சரான ஒலிவ இலையை கொண்டு வந்துச்சு. அது நல்ல ஒலிவ இலையை கொண்டு வந்துச்சு. அது ஒரு செத்த மீனை கொண்டு வரல. அந்த தண்ணியில எவ்வளவு செத்த மீன் இருக்கும்? இந்த புறா ஒரு செத்த மீனை கொண்டு வரல, நல்ல ஒரு துளிரை கொண்டு வந்ததாம். புது ஆசீர்வாதத்தின் அடையாளம். செத்த மனுஷனின் ஆசீர்வாதம் இல்ல, அழிவின் ஆசீர்வாதம் இல்ல, அல்லனா செத்த கிரியைகளின் ஆசீர்வாதம் இல்ல, அழுகின மாமிசத்தின் ஆசீர்வாதம் இல்ல. அது கொண்டு வந்தது ஒரு புது சமாதானம். இனி உலகத்துல வாழலாம், இனி இந்த இடத்துல உனக்கு வாழ்க்கை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டுன்னு பரிசுத்த ஆவியானவர் ஒரு அழகான ஒலிவ இலையை இன்னைக்கு உங்க கரத்துல தருகிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டா. அந்த புறாவை வந்து ஆவியானவருக்கு நீங்க ஒப்பிடலாம், நம்ம ஏசப்பாவுக்கு ஒப்பிடலாம். ஒரு புதிய ஜீவனை தருகிற தேவன் அவர். நம்ம இந்த புறாவை போல இருந்தோம்னா புது ஆசீர்வாதம், துளிர் விடுகிற ஒரு நல்ல ஆசீர்வாதம், புது மனுஷனின் ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை, வாழ்க்கை கரடு முரடு அல்லனா பாதைகள் எல்லாம் அந்தகாரமா இருக்கலாம், ஆனா உங்களை ஏசப்பா பசும்புல் தரையில நடக்க வைக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையோடு இந்த புறாவை போல அவருடைய கரத்துல அடங்கி இருக்கும் போது தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறவர். இந்த புறாவை விட்டது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அந்த புறா ஏமாற்றல நோவாவை. இந்த புறாவுக்கு ஏமாற்ற தெரியல, அல்லனா அது ஒரு அழுகி போன இலைய கொண்டு வரல, செத்து போன மீனை கொண்டு வரல. அது நோவாவிடத்துல ஒரு அழகான ஒலிவ இலையை கொண்டு வந்தது. புது ஆசீர்வாதத்தை, புது ஜீவனை கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி ஒலிவ இலையை கொண்டு வருகிற நல்ல புறாவாய் நாம் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை ஏசப்பா
பசும்புல் தரையில நடத்துறதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே பசும்புல் தரையில நம்மை நடத்த வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். விசுவாசத்தோடு நீங்க இப்படிதான் என்ன மேய்க்க போறீங்க ஆண்டவரே சொல்லுவோமா? வாய்களை திறந்து சத்துருவின் கண்கள் தானே என்னையா என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். சத்துருவின் கண்கள் தானே என்னையா என் தலையை. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப உங்க தலை கீழே விடும்? எப்ப நீங்க அழுதுற மாட்டீங்களா? எப்ப பிரச்சனை வந்துராதா? நல்ல உயர்ந்த ஆசீர்வாதத்துல பெயர்ந்தா சொல்லுவாங்க, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் பாரு, அவன் மேல உயர்ந்த மாதிரியே கீழே வந்துருவான். நம்ம மக்களுக்கு ஆசீர்வாதம், சத்துருக்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள்ல பாரு எல்லாரும் என் காலுக்கு கீழே வந்துருவாங்க. மனுஷனுக்கு ஆசீர்வாதம், சத்ருவுக்கு ஆசீர்வாதம் இல்ல. எங்க ஏசப்பா அப்படி இல்ல. நான் ஆண்டவர்கிட்ட புறாவ மாதிரி இருந்தா எல்லா சத்ருவும் பாக்குறவன் எல்லாம் என்னைக்கு பாத்துக்கிட்டே இருப்பான். ஆனா என் தலையை ஆண்டவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், ஜனத்தின் மத்தியில உன்னை மனதார உயர்த்தி வைப்பேன் என்று. அப்படியே செய்கிறவர். சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையை அபிஷேகம். விசுவாசத்தோட கூட சொல்லுவோமா? சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. கடைசியா ஒன்றே மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். இங்க உங்களுக்கு பிடிக்காத இன்னொரு அறிவலையும் ஆண்டவர் சொல்லி இருக்காரு. என்னது? சர்ப்பம். நான் ஏற்கனவே சொன்னேன், பாம்பு நல்லது. நீங்க சொல்லுகிற பிசாச சைனாக்காரன் பார்த்தா டேஸ்டா இருக்குன்னு வெட்டி சாப்பிட்டுருவான். பாம்பு பிசாசு இல்ல, ஆனா அதனுடைய குணம் தந்திரம் உள்ள குணம். அதனால பிசாசு இந்த பாம்பை தெரிந்து கொண்டான் பாவம் செய்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்டானது. ஒரு மனுஷனுடைய அடக்கம் கேட்டுச்சுன்னா அழகா எங்கேயாவது சுருட்டு இருந்துக்கிடும். நீங்க பாம்பை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஓடுன இடத்தை தேடுவீங்களா? எவ்வளவு தூரம் ஓடுவீங்க பாம்புக்கு கூட. ஆனா அதற்கு உங்களுடைய அசைவு தெரியும், உங்க வைப்ரேஷன் தெரியும். நீங்க நடக்கிற வைப்ரேஷன் தெரிஞ்சா கூட அப்படி கேர்ஃபுல்லா இருந்துக்கிடும். அது பாம்புடைய நேச்சர். பாம்பு ரொம்ப கிளவரானது. ஏசப்பா சொல்லுறாங்க, ஆடுகள், நீங்க எல்லாம் ஆடுகள், உங்களை ஓநாய்க்குள் அனுப்புறது போல அனுப்புறேன். உலகம் ஃபுல்லா ஓநாய் தான் தெரியுமா? அவ்வளவு அழகா பேசுவாங்க. சிஸ்டர் நீங்க அவ்வளவு அழகு, நீங்க எப்படி பேசுறீங்க தெரியுமா? பின்னாடி போய் சொல்லுவாங்க ஒண்ணும் கிடையாது, அறிவே கிடையாது. இதெல்லாம் சில காலேஜ்கள்ல நீங்க வேலை பார்க்கும் போது தெரியும். அவ்வளவு கேர்ஃபுல்லா, அவ்வளவு ஸ்வீட்டா பேசுவாங்க. ஏன்னா எல்லாரும் PhD படிச்சவங்க, பட்டம் வாங்கினவங்க. ஆனா பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க. முன்னாடி பார்த்து நீங்க மயங்கிர கூடாதான். இந்த ஆண்டவர் சொல்கிறார், நீங்க எல்லாம் ஆடுகள், ஓநாய்க்குள்ள அனுப்புறது போல அனுப்புறேன். கொஞ்சம் பாம்பை போல விவரமா இருங்க. அதே நேரம் பாம்புக்கு கேரக்டர் வேண்டாம், உங்களுக்கு
புறாவுக்கு கேரக்டர் வரட்டும். கபடற்றவர்களா இருங்க, கொஞ்சம் இன்னசென்டா இருங்க. இருதயத்துல ஒண்ண வச்சுட்டு வெளிய ஒண்ண பேசாதீங்க. புறாவை போல கபடற்றவர்களாய், நல்ல ஒலிவையிலை கொண்டு வருகிறவர்களாய், தேவனுடைய கரத்துல கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும் போது ஒரு அழகான ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஒலிவ இலையின் துளிரின் ஆசீர்வாதம். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். எவ்வளவு ஒரு அழகான ஆசீர்வாதம் தெரியுமா? புறாவு போல இருந்து பாருங்க. ஏசப்பா சொல்றாங்க, இதுவரைக்கும் உனக்கு இருட்டுதான் ஆசீர்வாதம்னா, கண்ணீர் தான் ஆசீர்வாதம்னா, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, விடியற் காலத்து வெளுப்ப போல ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா எனக்கு தான் சொல்றாங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வோமா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இருந்த இருட்டுகள் எல்லாவற்றையும் விடிய கால வெளுப்பை போல வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் அவர். சொல்லுங்க பாப்போம், என் வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க போகிறது. பக்கத்துல உள்ளவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, அந்த காக்கா வேண்டாம். இப்ப சொல்லுங்க, கரத்தை பிடிச்ச உடனே சொல்லுங்க, நீங்க காக்காவா இருக்காங்க. சொல்லுங்க, அடிக்க மாட்டாங்க. அப்படின்னாலும் சர்ச்சு முடிச்சு வெளியே போய் தான் அடிப்பாங்க. கொஞ்சம் கரத்தை பிடிச்சு நல்லா சொல்லுங்களா, அந்த அபிலாஷ் கரத்தை எல்லாம் பிடி. ஃப்ரெண்ட்ல காக்காவா இருக்காதீங்க, அந்த காக்கா நமக்கு வேண்டாம். புறாவா இருங்க. சீக்கிரத்துல உங்க சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சீக்கிரத்துல, ரொம்ப சீக்கிரத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க போகிறது. தைரியமா சொல்லுங்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப ஆசீர்வதிக்க பாப்போம். கையை கட்டி வச்சிருந்தவங்க எல்லாம் எடுத்தாச்சு. உன்னை ஆசீர்வதிக்கவங்கள ஆசீர்வதிப்பேன். நல்ல கருத்தெல்லாம் பிடிச்சு சொல்லுங்க. பிள்ளைங்க எல்லாம் புறாவு போல இரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பசும்புல் வெளியில் என்னை விட்டும் அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் தானே என்னையா, என் தலையை அபிஷேகம் செய். அப்படியே சந்தோஷத்தோட பாடிட்டே இருப்போமா? எல்லாரும் எழுப்போமா? என் தலையை அபிஷேகம் செய். நீரே என்பவன், நீரே நடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். சத்தமா கரங்களை கட்டி, நீங்க என் பலன் ஆண்டவரே, நீங்க அடைக்கலாம், ஆபத்து காலத்துல துணை. எல்லாரும் சத்தமா வாய்களை திறந்து, நீரே என் பலன், நீரே நடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை தாக்கும் கண். சொல்லுங்க, யாக்கோபின் தேவனை அடைக்கலம். யாக்கோபின் தேவனை என் அடைக்கலம். யெகோவா தேவனை என் பலன். விசுவாசத்தோட சொல்லுவோமா? ஆமாண்டவரே, யெகோவா தேவனை என் பலன். கலக்கமில்லை, பயங்கமில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்தில் இருக்கிறோம். கலக்கம் இல்ல, பயங்கள் இல்ல, நான் இருக்கிறது உங்க கரத்துல. ஜெபத்தோட சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே. பயங்களை திறந்து சொல்லுங்க, பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, உங்க கரத்துல இருக்கு. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே நீரே
தேவன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்மரத்தின் செட்டை கொண்டு மூடினேன். கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்மரத்தின் செட்டை கொண்டு மூடினேன். கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலம், நீர் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலம், நீர் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா கரங்களையும் நீக்கி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என் கூட பேசுனீங்க ஏசப்பா. அந்த காகத்தை போல இல்ல ஆண்டவரே, நான் புறாவை போல என்னுடைய குணநலங்கள் எல்லாம் மாறுகிறதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஒலிவை இல்லையின் ஆசீர்வாதம், புது மனுஷனின் ஆசீர்வாதம், புது ஜீவியத்தின் ஆசீர்வாதம், புது சந்தோஷத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் வரட்டும். என்னுடைய பழைய ஏசப்பா அழுக்கான காரியங்கள், என் வாழ்க்கையில உடைந்து போன காரியங்கள் ஆண்டவரே எல்லாம் இந்த நாள் இதோடு போகட்டும் ஆண்டவரே. இந்த சபையில என்னை நீங்க சுத்திகரிக்கணும்ப்பா. ஒருவேளை அநேக நேரம் நான் இந்த காகத்தை போல இருந்தது உண்டு, உள்ள வந்துட்டு போன நாட்கள் உண்டு, எதுக்கு வர எதுக்கு போறேன்னே தெரியாம நடக்கிற நேரங்கள் உண்டு. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த புறாவை போல கபடற்றவர்களா இருங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த புறாவை போல ஆசீர்வாதத்தின் ஊற்றா நான் மாறணும். எல்லாரும் மாற வாய்களை திறந்து சொல்லுங்கப்பா. உங்களை மட்டும் நான் பிடித்துக் கொள்ளுவேன். நீங்க என் பலனா இருக்கணும் ஆண்டவரே. உங்களை நான் அண்டிக் கொள்ளுவேன் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்னு. என்னை இந்த புறாவை போல மாற்றுங்க இயேசுப்பா. என் இருதயத்துல எங்கெல்லாம் கல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சதையாய் மாற்றி தாருங்க. என்னுடைய என்னென்ன பலவீனங்கள் இதுவரை நான் அனுபவிச்சிருக்கணும், இந்த நாள் இந்த சபையில இருந்து போகும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் உரிந்து கொண்டு தேவன் எனக்கு புது வாழ்வை தரணும், புது சந்தோஷத்தை தரணும். என்னுடைய கலக்கங்கள் வாரங்கள் இசப்பா எல்லாவற்றையும் மாற்றணும். தேவனுடைய சமூகம் இது. ஆவியானவர் வாடுகிற நேரம் அது. எல்லாரும் வாய்களை திறந்து எந்த காரியங்கள்ல ஏசப்பா உங்களை உணர்த்துகிறாரோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க பார்ப்போம். ஆண்டவரே நீங்க மட்டும் பலனா இருக்கணும்ப்பா. இந்த புறாவை போல என்ன மாற்ற ஆண்டவரே. இந்த காகத்தின் ஜீவியம் இல்ல, புது வாழ்வின் ஜீவியத்தை தாருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா. ஆண்டவரே புது வாழ்வை தாருங்க, புது சந்தோஷத்தை தாருங்க. நான் எந்த இடங்களில் எல்லாம் கலங்கி போனனோ எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுங்க. இதுவரைக்கும் என்னுடைய குணநலங்கள் ஒருவேளை அந்த காகத்தை போல இருந்தா என்ன மாற்றுங்கப்பா. என்னை உங்க கருத்துல தருகிறேன். நீங்க எனக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணி இருக்கீங்க ஆண்டவரே. விடியற் காலத்து வெளுப்பை போல உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர் கொண்டு வறண்டு போன என் வாழ்க்கையில ஆண்டவர் விடியலா வாங்க ஏசப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா. இந்த இடத்துல நம்ம கேட்கிற யாவற்றையும் நம்முடைய தேவன் அப்படியே தர வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு புது வாழ்க்கை, புது சந்தோஷம், புது சமாதானம் நீங்க சொல்லியிருக்கீங்க. சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்கொண்டு உண்மை அண்டிக் கொள்ளுகிறேன்ப்பா. உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா என் வாழ்க்கை கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை மட்டும் பற்றி கொள்ள இந்த புறாவை போல காணப்பட என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க. ஒரு 2 நிமிஷம் எழுப்பி நின்று, ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று என்னை குனிந்து தூக்கின தேவன் நீங்க நல்லவர். எவ்வளவோ நாள் துயரத்துல இருந்தேன். இந்த காகத்தை போல உதவிக்கா கதறின நாட்கள் உண்டு. என் அழுகுறல கேட்கிற தேவன் நீங்க. என்னை குனிந்து தூக்கினவர், என்னை பெரியவன் ஆக்கினவர். உங்க காருண்யம் என்ன நடத்துச்சு ஆண்டவரே. அணைந்து போன என் விளக்கு நீங்க எரிய வைக்கணும் ஏசப்பா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல வெக்கப்படாம
ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட உங்க கரத்தை கொடுத்து சொல்லுவோமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்துல உங்க கரத்தை குடித்து சொல்லுங்க, என் நாட்கள் முடிகிற வரையிலும் உங்களை மட்டும் பிடிச்சு கொள்ளுவேன் ஆண்டவரே. என் கடைசி சுவாசம் வரையிலும் உங்களை மட்டும் பிடித்துக் கொள்ளுவேன். இந்த காகத்தை போல இல்ல, புறாவை போல உமக்கு ஏசப்பா உகந்த பிள்ளையாய் ஆண்டவரே, இந்த ஒலிவ இலையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாய் நான் மாறுவேன். என் வாழ்க்கைய ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க, சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கோன்னு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தரணும் ஆண்டவரே. என்ன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். முழு இருதயத்தோட சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றேன், உங்களை மட்டும் பிடிச்சு கொள்ளுவேன்ப்பா. என் இறுதி மூச்சு வரையிலும் உங்களை மட்டும் பற்றி கொள்ளுவேன் ஆண்டவரே.